விஜய் சீமான் கம்பேரிசன் வந்து சீமானுக்கு லாபம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அங்கே களம் வந்து விஜய் சீமான் கம்பேரிசன் இல்லை. விஜய் இன்னும் களத்துக்குள்ளே வரல. அவர் கூட்டணி அமைச்சோ தனித்தோ அவரை சிஎம்மா முன்னிறுத்தின்னு களத்துக்குள்ளே வரல. இதுதான் அரசியல் விமர்சகர்கள் நிதானமாக அவசரப்படாமல் என்ன களம்ங்கிறத பார்த்துக்கிட்டு அரசியலை பேசணும். நீ அவன் கற்பனை அரசியலை பேசாத, நிஜ அரசியலை பேசு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். என் நண்பர்கள் தான் எல்லாரும் சகோதரர்கள் தான். நிஜ அரசியலை பேசுங்க. இப்போ நிஜ அரசியல் என்னென்னா 2024 மக்களவைத் தேர்தல் முடிஞ்சிருக்கு. மக்களவைத் தேர்தல் முடிஞ்ச பிறகு சீமான் ஒரு கன்சிஸ்டன்ட் லீடர், உறுதியான தலைவர், நிலையான நிலைப்பாடு கொண்டவர்ங்கிறதுல அவர் மீண்டும் 214 தனிச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். எடப்பாடி பழனிசாமி 2024 தேசிய கட்சிகள் இங்கே தேவையில்லை, காங்கிரஸும் பாஜகவும் பேஸ்ட்டு, அவங்களால தமிழர்களுக்கு நன்மை இல்லை, நாங்கள் நவீன் பட்நாயக் மாதிரி, நாங்கள் சந்திரபாபு நாயுடு மாதிரின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து பாஜக கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டார். அப்போ அவர் நிலைப்பாட்டிலேருந்து பல்ட்டி அடிச்சுட்டு பல்ட்டி சாமி ஆயிட்டார். சீமான் நிலையாக நிற்கிறார். இதை தான் வலதுசாரின்னு சொல்லக்கூடியவனும் நாணயமாக நேர்மையாக பேசணும், இடதுசாரின்னு சொல்லக்கூடியவனும் நாணயமாக நேர்மையாக பேசணும். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா நீ சொல்லு. உன் பேரை சொல்லி நான் உன்னை அவமானப்படுத்த விரும்பல. உன் பேரை சொல்லி நான் அவமானப்படுத்த விரும்பல. உன் மனச்சாட்சிக்கு தெரியணும் இது.